ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யாஸ் தாட். ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், தை திருநாளாம் பொங்கல் திருநாள் தான். எங்கள் வீட்டு பொங்கல் வந்து காலையில் 8:40 பொங்கல் பொங்கியாச்சு. ஸோ பொங்கல் பொங்கினதை உங்களுக்கு நான் காட்டிட்டேன். இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சுருப்பீங்க. எல்லார் வீட்லேயும் இன்பமும் மகிழ்ச்சியும் செல்வமும் என்னாலும் பொங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த பொங்கல் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து பொங்கல் வந்துருச்சு, இதை செய்யணும் அதை செய்யணும், அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும், வீட்டை ஏற கட்டி இறங்க கட்டி ஒரு பாடாக எல்லாருக்கும் பொங்கல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த பொங்கல் முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் இதெல்லாம் வந்து எல்லோரும் செய்வாங்க. இப்போ காலான போக்கில் வந்து அதெல்லாம் மருகி இந்த பொங்கலை செய்கிறதே பெரு விஷயமா இருக்குது. சொந்த வீடாக இருந்தால் தோடம் வாசல் வச்சவங்க அவங்கெல்லாம் முத்தத்தில் வச்சதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி செஞ்சதை நாங்கள் பார்த்துருக்கோம். பட் நம்ம பசங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே. பொங்கல் வந்து நம்ம ஃபேமிலியோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாம் கொண்டாடுறப்ப 5-6 பிள்ளைங்களோட பிள்ளைங்கன்னு பெரிய கூட்டமாக ஒரு 20-30 பேர் சேர்ந்து தோட்டத்தில் அடுப்பு கட்டி வச்சு பொங்கல்னு கூப்பிட்டு எல்லாரும் மாமா பசங்க, சித்தி பசங்க, பெரியம்மா பசங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் 4 பேரோ 3 பேரோ அப்பா அம்மா பிள்ளைங்களோட கொண்டாடுறோம். ஸோ இது கூட இருக்கிற பெரியவங்களை கூட்டு கும்பிட்றதே இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது. ஸோ எங்கள் மாமியார் தான் வந்திருந்து எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. தூப தீப ஆராதனையோட ஒரு படையல் போட்டு வடை பாயசம் வெண்பொங்கல் செஞ்ச சமையல் எல்லாத்தையும் வச்சு 5 இலை போட்டு 5 கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது சாமியை கும்பிட்டுட்டு எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நம்மளுக்கும் சோறு முக்கியம், காலையிலேருந்து பசங்களும் சாப்பிடல, பந்தி போட்டாச்சு ஓடி வாங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி நாங்கள் சிம்பிளாக செஞ்சு சாமி கும்பிட்டோம். இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் செஞ்சுருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அந்த தீப ஆராதனையை நாமளும் வந்து எடுத்து சாமி கும்பிட்டாச்சு. இதில் பாயசத்தை அத்தை மறந்துட்டாங்க. சரி ஏதோ ஒன்று விடுங்க, சாமிக்கு செஞ்சது தானே, பக்கத்தில் தானே வச்சுருந்தோம். அப்படி எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்வோம், ஆனால் மறந்துடுவோம். அது அவசரம். ஏன்னா 10-12க்குள்ளே சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னதுனால அடுத்து என்ன இலை போட்டாச்சு, சோறை போடுங்க அப்படின்னு எல்லோரும் கூட்டமாக பசங்களாம் பசியோடு உட்காந்தாச்சு. எல்லோரும் திருப்திகரமாக கூட்டமாக உட்காந்து சாப்பிட்றது மனநிறைவாக இருந்ததுங்க. என்ன தான் கஷ்டப்பட்டு எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் வேலைக்கு போயிட்டு எல்லா ஈவெண்ட்டையும் முடித்தாலும் லாஸ்ட்டாக அந்த பொங்கலில் கூடுறது பொங்கலோ பொங்கல் சிறப்பு தான்.